இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் இன்னும் 10 வருஷம் இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு அணியா இருந்துகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த காலத்தில கபில் தேவா இருக்கட்டும், பிளஸ் சுனில் கவாஸ்கரா இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், எம்.எஸ். தோனியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா, விராட் கோலின்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ்னு பேட்டிங்க பார்க்கும்போதே சும்மா மிரள வைக்கிற அளவுக்கு பேட்டிங் நம்மகிட்ட வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா பவுலிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஜாம்பவான்கள் நம்ம வந்து உருவாகலன்னு சொல்லியா இருக்கட்டும். பிளஸ் பவுலிங்ல இருந்தாங்க ஓரளவுக்கு யாரோ அந்தந்த பீரியட்ல யாரோ ஒவ்வொரு பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஒரு ஆதிக்கத்த வந்து செலுத்திட்டு போனாங்களே தவிர, ஒரு இவங்க பேர் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய பெரிய பவுலர் நம்ம இந்திய அணியால உருவாக்க முடியவே இல்லங்க. பேட்டர்ஸ் தான் உருவாகியிருக்காங்களே தவிர, பவுலர்ஸ் அந்த அளவுக்கு உருவாகியிருக்க வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க கரண்ட்ல இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிற ஒரே ஒரு பவுலர நம்பி மட்டும் இருந்துட்டு இருக்காங்க. ஒயிட் பால் கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் T20யா இருக்கட்டும், பிளஸ் ODIயா இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், எல்லா ஃபார்மேட்டுக்குமே பும்ரா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவுலரா துரும்புச்சீட்டா இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு T20 ஃபார்மேட்ட பொறுத்தவரைக்கும் கடைசி ஒரு 5 ஓவருக்கு 50 ரன் தேவைப்படும். 5 ஓவருக்கு ஒரு 10 ரன் தேவைப்படுது. 1 ஓவருக்கு ஒரு 10 ரன் தேவைப்படுது. 1 ஓவருக்கு ஒரு 6 ரன் தேவைப்படுது. அப்போ பும்ரா இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா, நமக்கு வந்து எப்படியாவது அந்த கேம முடிச்சு குடுத்துருவோம் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பும்ரா ஒரு மேட்ச் வின்னர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி குடுப்பாரு. கேம எப்படி நம்ம பக்கம் திருப்பக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலர்ன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். பும்ரா பொறுத்தவரைக்கும். அப்படிப்பட்ட பவுலர் இல்லாத ஒரு இந்திய அணி கொஞ்சம் நெனச்சு பாருங்க. அவரு இல்லாத ஒரு வெற்றிடத்த யாரால நிரப்ப முடியும்? ஏன்னா, இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் பும்ரா மாரியான ஒரு பவுலர் இல்லன்னா அப்படின்னா, இந்திய அணியோட பவுலிங் ரொம்ப ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். பிளஸ் கேப்டன்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஹர்ஷித் ராணா இருக்காரு. ஜ ஹர்தீப் சிங் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இருந்தாலும் பும்ரா மாரி அந்த அளவுக்கு டெத் ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா ஒரு பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில இருப்பாங்களா? அப்படின்னா, கொஞ்சம் கேள்விக்குறி தான் இருக்குன்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா, பும்ரா இருந்தாருன்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஓகே பும்ரா இருக்காரு, மேட்ச முடிச்சு குடுத்துருவாரு. நம்ம வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம் நம்பிக்கை இருக்கும். ஆனா, இந்த மாரியான பவுலர்ஸ் இருக்கும்போது, நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கு. எப்படியாவது மேட்ச ஜெயிச்சுற மாட்டோமா? அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்குமே தவிர, மேட்ச் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால பும்ரா மாரியான ஒரு பவுலர் இந்திய அணி எப்படி உருவாக்க போறாங்க? இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல வேற லெவலா எல்லாம் பேட்டிங்ல தான் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. பேட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஏதோ ஒரு பிளேயர் எங்க இருந்தாவது பார்த்தீங்கன்னா முளைச்சு வந்துடுறாரு. பிளஸ் இப்போ வைபவ் சூரியவன்சி மாரி ஒரு அதிரடியான ஒரு பிளேயர்லாம் இந்தியன் டீமுக்கு எப்படியாவது கிடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிளஸ் இனி இருக்கக்கூடிய எதிர்காலத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகம் இம்ப்ரூவ் பண்றாங்களே தவிர, பவுலிங்ல அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரூவ்ங்கிறது பண்றதே கிடையாது. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரதே கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பும்ரா மாரியான ஒரு பவுலர் இந்திய அணிக்கு இனி எப்படி கிடைக்க போறாங்க? பிளஸ் இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்மன்ஸ் கூடிய பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இல்லன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். பும்ரா மட்டும் ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாருன்னா, இந்திய அணிக்கு ஒரு பெரிய ஒரு இடிய நம்ம தலையில இறக்குற மாரி இருக்கும். ஏன்னா, அவரு இல்லாத ஒரு இடத்த யாரால நிரப்ப முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். பிளஸ் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தரமான ஒரு பவுலிங் யூனிட்ட இன்னும் கண்டெடுக்கலன்னு சொல்லியே ஆகணும். பிளஸ் அப்படிப்பட்ட பவுலர்ஸ கண்டெடுத்து பும்ரா மாரியான ஒரு பெஸ்ட் பவுலிங் யூனிட்ட உருவாக்குனா மட்டும் தான் பிளஸ் இந்திய அணி பவுலிங்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிவாங்க. இல்ல அப்டின்னா பேட்டிங்ல நீங்க 200 ரன், 250 ரன் அடிச்சாலும் பிளஸ் மேட்ச வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்ப வந்து நீங்க பவுலிங்கால தோற்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதனால பும்ரா மாரியான ஒரு பவுலர் இனி இந்தியன் டீமுக்கு வேணும் அப்டின்னா, இந்தியன் டீம் கம்பல்சரி நல்ல ஒரு தரமான ஒரு பவுலர கண்டெடுத்தே ஆகணும், உருவாக்கியே ஆகணும் அப்டிங்கிறது என்னோட ஆணித்தரமான ஒரு கருத்து. பிளஸ் நீங்க வந்து இப்ப உங்களோட கருத்த வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பும்ரா இந்திய அணியில இல்ல அப்டின்னா, இந்தியாவோட பவுலிங் யூனிட் எந்த நிலைமைக்கு போகும் பிளஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்குங்கிறத மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.